காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். முச்சக்கர வண்டி சாரதிகளின் குறைந்தபட்ச வயதை 40ஆக உயர்த்த அரசாங்கம் திட்டம். கோர்முஸ் நீரிணையில் விதிகளை மீறும் கப்பல்கள், ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயது எதிர்காலத்தில் 40 ஆண்டுகளாக உயர்த்தப்படலாம் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கெவாகே தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வியை நிறைவு செய்தவுடனேயே அதிக இளைஞர்கள் முச்சக்கர வண்டி ஓட்டுவதை தடுப்பதையே இந்த முன்மொழியப்பட்ட நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்று துணை அமைச்சர் கூறியுள்ளார். கல்வி மற்றும் தொழில் பயிற்சி மூலம் நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதை எடுத்துரைக்கும் போதே கெவாகே இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சரின் கூற்றுப்படி இலங்கையின் எதிர்காலம் திறமையான மற்றும் ஆற்றல் மிக்க இளம் தலைமுறையை உருவாக்குவதில் தங்கியுள்ளது. இது நாட்டை ஒரு வளர்ந்த தேசமாக மாற்றுவதற்கு இன்றியமையாதது என்றும் அவர் விவரித்துள்ளார். எனவே அரசாங்கம் மனிதவள மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து கல்வித்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நமது நாட்டின் எதிர்காலம் நமது பிள்ளைகளின் கைகளில் உள்ளது. மேம்பட்ட மனிதவளமே இறுதியில் இலங்கையை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும். ஓர் அரசாங்கம் என்ற முறையில் நாங்கள் மனிதவள மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கிறோம். அதனால் தான் நாங்கள் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம். கல்வியில் ஒரு பெரிய மாற்றம் தேவை என்று நாங்கள் நம்புகிறோம் எனவும் அவர் கூறியுள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். கோர்முஸ் நீரிணையை கடப்பதற்கான விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் எதிர்காலத்தில் பயண கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் பெர்சியன் வளைகுடா நீரிணை அதிகார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி ஈரான் விதித்துள்ள வழிமுறை கட்டுப்பாடுகளை மீறும் கப்பல்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அவை பறிமுதல் மற்றும் சிறைப்பிடிக்கப்படலாம் என எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய தடைப்பட்ட கப்பல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஏனைய கப்பல்களும் விதிமீறல்கள் பட்டியலில் சேர்க்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கப்பல் நிறுவனங்கள் மற்றும் சரக்கு உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை இந்த பட்டியலில் இருந்து நீக்க வேண்டுமாயின் உரிய ஆவணங்களுடன் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் சிரமங்களை தவிர்க்க தமது இணையதளத்தில் உள்ள பட்டியலை சரிபார்த்து இதுபோன்ற கப்பல்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.